திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் 63ஆம் ரகசியம். ஆடக் கண்டேனோ சோமாசி ஆண்டான் போலே. சோமாசி ஆண்டான் சோமயாஜி ஆண்டான் எம்பெருமானுடைய சிஷ்யர்களிலே ஒருவர். உடையவர் மேல் நாட்டில் எழுந்தருளி திருநாராயணனுக்கு கோயில் நிர்மாணித்து செல்வ பிள்ளையை எழுந்தருள பண்ணி பல திருப்பணிகள் நிறைவேற்றிய போது கூட இருந்தவர். இவருக்கு செல்வ பிள்ளையிடம் மிகவும் ஈடுபாடு உண்டாகி வளர்ந்தது. இவர் கையில் தாளங்களை ஒலித்து மிக இனிமையாக பாடுவார். செல்வ பிள்ளையும் அர்ச்சா சமாதியை கடந்து சிறு பிள்ளையாய் தோன்றி இவர் பாட்டுக்கு சேர ஆடுவான். பெருமாளின் ஆட்டங்கண்டு இவரும் மகிழ்ந்திருப்பார். காலப்போக்கில் செல்வ பிள்ளை தமக்குள் புரிவது பற்றி இவர் தற்பெருமை கொண்டார். இது ஸ்வரூப நாசமாகியால் எம்பெருமானார் இவரை திருத்த மனங்கொண்டு, ஆண்டான், செல்வ பிள்ளை உமது பாட்டுக்கு உகந்து தானே தோன்றி ஆடுகிறான். தமது மனதில் ஒரு சம்சயம் உண்டு. அதாவது ஆச்சாரிய நியமனத்தை மீறி நமக்கு எம்பெருமான் அருள் புரிவானா என்பது. இதை பெருமாளிடம் கேட்டு நமக்கு சொல்லும் என்று ஆண்டானிடம் கேட்டார். ஆண்டானும் இந்த விஷயத்தை அன்றிரவு பெருமாளிடம் பிரஸ்தாபிக்க, உபய விபூதியும் அவரிட்ட வழக்கு என்று தெற்கு திருவீட்டில் அவரிடம் சொன்னது பொய்யாகாது. அவருக்கு மனதில் ஒரு சம்சயமே வேண்டாம் என்று திருவாய் மலர்ந்தருளினார். மறுநாள் ஆண்டான் இதை சுவாமியிடம் விண்ணப்பித்தார். அது கேட்டு உகந்த உடையவர், உமக்கு பேரு உண்டா என்று கேளும், நியமிக்க இப்படி கேட்கிறாரே என்று ஆண்டான் திகிலடைந்து, அன்று பெருமாளிடம் சுவாமி இப்படி கேட்க சொன்னாரே என்று கிளேசப்பட்டார். செல்வ பிள்ளை, வாரே சோமாசி ஆண்டானே, நீர் பாடினீர், நாம் உகந்து ஆடினோம். அது கண்டீரே, பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் சரி ஆயிற்று. இனி உமக்கு ஆச்சாரியரான உடையவர் நம்மிடம் உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் பெற்றுள்ளார். அவர் தந்தால் உண்டு உமக்கு பேரு என்று சொல்லிவிட, ஆண்டான் தாம் அகங்காரம் கொண்டதற்கு மிகவும் அனுதாபப்பட்டு தம்மை திருத்திய ஆச்சாரியர் பால் மிக்க பக்தியும் ஈடுபாடும் கொண்டு வாழ்ந்திருந்தார். இவர் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று சொல்வது தனிச்சுவையுடன் ஒலிக்குமாம். ஆடக் கண்டேனோ என்று இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் ஸ்மரிக்கிறார் அம்மையார். 63ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.